வணக்கம். நீங்க அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி படிச்சிருக்கீங்களா? இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கீங்களா? என்சிசில சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கானது. 100க்கும் மேல காலியிடங்கள் இருக்கு. இது பெண்களுக்கானது இந்த பதவி. இந்த பதவியினுடைய பெயர் கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர். நாம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்சிசி ட்ரெய்னிங் பயிற்சி எப்படி நடத்தணும் அப்படின்னு. அதில் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் என்சிசி அவங்க நமக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கொடுத்த பதில்களின் அடிப்படையில் நாம் ஹோல் டைம் லேடி ஆஃபீஸர் இந்த பதவியெல்லாம் பார்த்துருப்போம். நான் குறிப்பாக இந்த காணொலியை ஏன் பதிவிடுறேன் அப்படின்னா, இப்படி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ இது கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்தணும். குறிப்பாக தேசிய மாணவர் படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். அவங்க யூஜி முடிச்சுட்டு என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. இதை அவங்களுக்கு தகவல் தெரிவிங்க. மொத்தம் 100க்கு மேலே காலியிடங்கள் இருக்குது. இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா பணியாளர் தேர்வு ஆணையம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இப்போது இது பற்றின தகவலை பார்ப்போம். கடைசி நாள், விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் 18. தேர்வு என்று நடக்கவிருக்கிறது அப்படின்னா டென்டேட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, மே மாதத்தில் 6 முதல் 8ஆம் தேதி இந்த தேதிகளில் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், கணினி பயன்படுத்தப்பட்டு அதில் கணினி மூலமாக இந்த தேர்வு நடக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம முதல்ல பார்த்த இது இன்னொரு ரீஜியன். நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் தருவேன். ஒரு லிங்க் இந்த அறிவிப்பு சம்பந்தமான ஒரு இணைப்பு. 2வது லிங்க் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் போய் பார்க்கலாம். எந்த ரீஜியனில் எவ்வளோ வேக்கன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், ஒடிஷா, ஜார்க்கண்ட் இந்த ரீஜியனில் 17 வேக்கன்சி இருக்குது இந்த கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டருங்கிற போஸ்ட்டில். இதே நீங்கள் கர்நாடகா, கேரளா வித் ஆல் இண்டியா சர்வீஸ் லைபிலிட்டி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 27 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதை நான் கொடுக்குற லிங்க்ல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ரீஜியன் செலக்ட் பண்ணி கீழே செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஐ மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இந்த ஜாப் ரிக்குவயர்மெண்ட்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்சிசியில் இருக்கும்போது கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர்லாம் ஃபேஸ் பார்த்துருக்கீங்களாங்கிறத நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். நம்ம ஆர்டிஐ ரிப்ளைல ஹவ் என்சிசி ட்ரைனிங் ஷுட் பி கண்டக்டட் அதில் நாம் பேசியிருப்போம். ஒரு பெண் மாணவி அவங்க என்சிசியில் இருக்கும்போது அவங்க உடலை தொட்டு அவங்க போஸ்டர் கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மேல் பிஏ ஸ்டாஃப் செய்யக்கூடாது அப்படிங்கிறத டைரக்டரேட் ஜெனரல் என்சிசி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து இப்போ நம்ம இப்போ இந்த பதவிக்குள்ளே வருவோம். அப்படி அந்த கரெக்ஷன் போஸ்டர், ஒரு உடலை தொட்டு சரி செய்ய வேண்டிய அந்த போஸ்டர், இதெல்லாமே விமன் ஸ்டாஃப் தான் பண்ணணும் அப்படிங்கிறத டிஜி என்சிசியே தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ கர்நாடகா, கேரளா பார்த்துட்டோம். அடுத்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரில் 55 வேக்கன்சி இருக்குது. புரியுதுங்களா? 55 வேக்கன்சிஸ் ஆர் தேர். இப்போ அடுத்து ராஜஸ்தானை பொறுத்த மட்டும் 4 காலியிடங்கள் இருக்குது. நல்லா கவனிங்க. நீங்கள் டிகிரி இன் எனி டிசிப்ளின், ஒரு அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி, என்சிசி சி சர்டிஃபிகேட், இந்த 2ம் வேண்டும். அண்ட் இந்த 2ம் இருந்தால் நீங்கள் இதற்கு தகுதியானவர். உங்களுக்கான அந்த டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னா டைரக்டரேட் ஜெனரல் என்சிசி. ஸோ உங்களுடைய சம்பளம் சம்பந்தமான தகவல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் தேவையில்லை, அது ஒரு குவாலிஃபையிங் டெஸ்ட் அப்படின்னுறாங்க. பட் அந்த டெஸ்ட் இந்த பதவிக்கு தேவையில்லை. இது குரூப் சி நான் டெக்னிக்கலில் வருது. பெண்கள் மட்டும்தான், ஏன்னா கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம இந்த தேர்வு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த 4 பிரிவுகளின் கீழே, இந்த 4 பிரிவில் தான் அதாவது தேர்வு நடக்குது. மொத்தம் 100 கேள்விகள். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தவறாக பதில் அளித்தீங்கன்னா அதுக்கு இவ்வளவு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இவைகளை தெரிந்து கொள்ளுங்க. இதில் இன்னும் சில தகவல்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில், கவனமாக பாருங்கள். அதாவது எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தால் நீங்கள் தேர்வு செய்யப்படுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. இந்த தேர்வுக்கு நல்ல முறையில் உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள்.
தேர்வில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக கருத்துரு பெட்டி விமர்சன பெட்டியில் நீங்கள் வந்து தெரிவிக்கணும். அது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும். நல்ல முறையில் தயார் செய்து நேர்மையான முறையில் மக்கள் சேவை செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. வருஷம் இதில் நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டராக போகட்டும். நன்றி, வணக்கம்.